Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. Chai with Chitra. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் டெல்லி பாபு. மரகத நாணயம், ராட்சசன், ஓமை கடவுளை உட்பட பல வெற்றி படங்களை தந்துள்ள டெல்லி பாபு தான் இந்த திரையுலகத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்தது எப்படி என்பதை பற்றியும், இந்த திரையுலகம் தனக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் பெற்று தந்தது என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சித்ரா சார். தயாரிப்பு துறையில் ஈடுபடணுன்ற எண்ணம் எங்கே உங்களுக்கு தோணுச்சு? எண்ணமே சுத்தமாக இல்லை. நான் தயாரிப்பு துறையில் வந்தது ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டான விஷயங்கள் தான். நான் ஒரு சராசரி ஆடியன்ஸ் தான். நல்ல படங்கள் வந்தால் தேட்டரில் போகிறது, என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள். சினிமா துறையில் வரணுன்ற எண்ணம் எனக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஒரு நண்பர் கொண்டு வந்து ஒரு மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டு உதவி பண்ணுறதுக்காக உள்ளே வந்து ப்ரொடியூசராக மாறி பல அனுபவங்களுக்கு அப்புறம் முதல் படத்துலேயே டூ ஆர் டை, தோற்றுட்டு போகக்கூடாது, சரி வந்துட்டோம், மற்றதெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம், இது மட்டும் எப்படி தோக்கும், என்ன தான் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டு அங்கேருந்து ஆரம்பித்த இன்னும் ஒரு படம் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவோம், தோற்றுட்டு போனால் அது எப்பயுமே மனசு தாங்காதுன்ற அப்படி ஆரம்பித்த ஜேர்னி தான். செகண்ட் படம் ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஒரு தொழிலாகவே சின்சியராக எடுத்துக்கிட்டு அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல எந்த படத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்க? 2014 பாபி சிம்மா ஹீரோவாக நடித்த உரிமைன்ற ஒரு படம், அதில் தான் நான் முதல் முறையாக உள்ளே வந்தேன். அது ஏற்கனவே ஆரம்பித்த படம், பாதியில் போயிட்டு இருந்தது. ஒரு அசிஸ்டன்ஸ்க்காக உள்ளே வர வேண்டிய சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்காக நான் உள்ளே வந்தது. ஒரு ப்ரொடியூசராக மொத்தமாக படத்தை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ முழு பொறுப்பையும் எடுத்து ரிலீஸ் பண்ணி படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ண. நாங்கள் எஸ்டிமேட் பண்ண பட்ஜெட் வேறு, அது முடிஞ்ச பட்ஜெட் வேறு. அது வழக்கமாக முதல் படம் முதல் முறை பண்ணும்போது அனுபவம் இல்லை. பட் இயற்கையும் எங்களுக்கு மிகப்பெரிய சதி. 2015 டிசம்பர் 4 ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டோம். 1 எப்படி புயல் அடிச்சது, சென்னை நம்ம ஏரியா என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும். சரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், பின் வாங்க வேணான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணோம். நார்த் தமிழ்நாடு பூரா தேட்டரே கிடையாது ஒரு 10 நாளைக்கு. அது கோயம்புத்தூர், சேலம் ரீஜனில் மட்டும்தான் ஓடிச்சு. ஒரு கான்ஃபிடென்ஸில் அப்போது டிஜிட்டல் சேட்டலைட் எதுவுமே க்ளோஸ் பண்ணல, எந்த பிஸ்னஸும் பண்ணாமல் டேட்டா தேட்டருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா எதுவும் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பட் இருந்தும் இந்த காலகட்டத்தில் அந்த படம் பாதி தமிழ்நாட்டில் ஓடியுமே அது ஒரு ரீசனபிளான கலெக்ஷன் இருந்தது எனக்கு. ஒருவேளை மழை இல்லாமல் இருந்தால் அந்த படம் இன்னும் நல்லா சிறப்பாக ரீச் ஆகிருக்கும், எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கிடச்சிருக்கும். மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது எனக்கு. ஸோ அதுதான் என்னோடய முதல் வெஞ்சர் சினிமா இண்டஸ்ட்ரியில். தயாரிப்பு துறையை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் உரிமையின் படத்தில் நீங்கள் அடி எடுத்து வச்சிங்க. கண்டிப்பாக. அந்த படத்தில் தயாரிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா எதை சொல்லலாம்? ரொம்ப சிரிப்பாக இருக்கும் கேட்டாக்கா. ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு தான் ஷூட்டிங்க்கு போனோம், அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. டைரக்டர் முதல்ல ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, ஸ்கிரிப்டை படிக்கணும், அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க, டெய்லி ஷூட்டிங்க்கு என்ன பண்ண போகிறோம், சீன் பேப்பர் இருக்கும், அதெல்லாம் முன்னாடி பண்ணணும். ஏன்னா இது ஆல்ரெடி ஆரம்பித்த படம்ன்றதால முதல்ல நான் போனது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக தான் போனேன். ஸோ எனக்கு அது உள்ளே தெரியணும்னு அவசியம் கூட கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் விளக்கிட்டதால நம்ம எடுத்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ நான் பொதுவாகவே நிறைய ட்ராவல் பண்ணுவேன். பிகாஸ் நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர், எனக்கு ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ ட்ராவல் பண்ணேன்னா ஒரு 15 நாள் அவுட் ஆஃப் கண்ட்ரி தான் இருப்பேன். ஸோ அதை சைட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லை. ஃபண்ட்ஸ் கேட்பாங்க, ஃபண்ட்ஸ் கொடுப்போம். பணம் இந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கும் சார், எனக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு சரி டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, ஹீரோவும் கொடுத்தாரு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பி தான் பண்ணோம். ஆனால் நான் யாரையும் குறை சொல்லலை, என்னோடய பர்சனல் டெசிஷன் தான் அது.
அது ஒரு அனுபவம் தான், மிகப்பெரிய அனுபவம். ஸோ எந்த விதமான சினிமா பற்றி தெரியாமல் உள்ள வந்து அந்த படத்தை தோல்வின்னு சொல்ல மாட்டேன், அது ஃபினான்ஷியல் லாஸ். அந்த நல்ல படம், தரமான படம் தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து கற்றுக்கிட்டதை வச்சு அடுத்தடுத்து நாங்கள் முன்னேறினோம். நீங்கள் முதல் படத்தில் சந்தித்த மேஜர் பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனைன்னா எதை சொல்லலாம்? முதல் படத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் சந்தித்த மேஜர் பிரச்சனைனா, ஒரு படம்னா நம்ம வெளியேந்து சினிமா பற்றி தெரியாதவங்களுக்கு என்னென்னா, சினிமானா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, அங்கே வந்து ஒரு பெரிய லாபம் தான் இருக்கும், அங்கே படம் எடுக்கிறவங்கெல்லாம் பெரிய முதலாளிங்க, எல்லாமே கோடி கோடியாக சம்பாரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை தான் ஒரு லேமேனுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் எடுத்தோன்னா நம்ம இவ்வளோ சம்பாரிச்சிடுவோம், நமக்கு நஷ்டன்ற ஒன்று வருன்றதே எனக்கு முதல்ல எனக்கு தெரியாது. எனக்கு கற்றுக்கிட்டது இல்லை, எனக்கு மிகப்பெரிய பாடமாக அமைஞ்சது முதல்ல பட்ஜெட்டிங் என்ன, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அதை முதல்ல அனலைஸ் பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்டை கை வைக்கக்கூடாதுன்ற ஒரு அனுபவம் தான் எனக்கு பெருசாக பட்டது. அது ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், விற்க முடியுமா, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றது தெரியாமல் வந்தது தான் மிகப்பெரிய தவறு. அதுதான் எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது, பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முதல் படத்தில் கிடைச்ச அனுபவம் இதுதான். நட்சத்திரனுடைய ஒத்துழைப்பெல்லாம் அந்த படத்தில் எப்படி இருந்தது? அமேசிங், அது யாரையுமே குறை சொல்ல முடியாது. பாபி சிம்மா வந்து அவ்வளோ, பாபி சிம்மா மட்டும் இல்லை, அதை நடித்த எல்லாருமே வந்து அவங்க சில பேரில் வந்து அவங்க சம்பளத்தை கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணாங்க. ஏன்னா டேரக்டரும் ஃபஸ்ட்டு டெபியூ டேரக்டர், எல்லாருமே வளர்ந்து வர ஒரு நடிகைகள். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட உழைப்பும் நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் பிரச்சனை ஆனது 2 விஷயந்தான். ஒன்று, பிஸ்னஸ் எங்களால் சரியாக பண்ண முடியல. 2வது வந்துட்டு அந்த இயற்கை சீற்றம் எங்களுக்கு ஒரு பெரிய பேரடியாக இருந்தது. தற்செயலாக சினிமாக்குள்ளே வந்து திரும்பவும் அடுத்து ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இதுக்கு உங்களுடைய குடும்பத்துடைய ஆதரவு எப்படி இருந்தது? அதுதான் என்னோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நான் எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டேன் ஃபேமிலியோட. எப்படி குட் ஆர் பேட், இட் இஸ் மை டிசிஷன். ஸோ இதை போய் நம்ம வீட்டில் கன்சல்ட் பண்ணேன்னா ஃபேமிலியில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் சினிமா பண்ண போகிறேன்னு போய் ஃபேமிலியில் பேசினேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் யாருமே வந்து சினிமா உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். நான் முதல் தொழில் வரும்போது, பிஸ்னஸ்ன்னு பண்ண ஆரம்பிக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே எனக்கு எகென்ஸ்ட் தான். நமக்கு எதுக்கு பிஸ்னஸில் வந்து ரிஸ்க்கு தான் அதிகம், பிஸ்னஸே பண்ணக்கூடாது, ஒர்க்கு தான் பண்ணணும். நான் வந்து 2006 வந்துட்டு நான் 12 lakhs per annum ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெரிய எம்என்சியில் நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன். நல்ல அந்த காலகட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய சம்பளம். அது அதை விட்டுட்டு தான் நான் 2006 கடைசியில் தான் நான் பிஸ்னஸ்க்கே வரேன். அப்போவே எங்கள் பலத்த எதிர்ப்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒப்பீனியன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டெட் அகேன்ஸ்டாக இருந்தாங்க. பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததால் நான் பிஸ்னஸ் 2000 ஆரம்பித்து சிறப்பாக இன்றைக்கி வரைக்கும் என்னோடய பிஸ்னஸ், மெயின் கோர் பிஸ்னஸ் ஸ்டில் ரன்னிங் குட். ஸோ அது மாதிரி இந்த சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் யாரையும் நான் கன்சல்ட் பண்ணல. அது என்னோடய நேச்சர், எப்பவுமே குட் ஆர் பேட் என்னோடய டிசிஷன் தான். ஸோ தூக்கும் போதும் சோர்ந்து போய் இருக்கும் போதும் நான் பெருசாக வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லலை. ஜெயிக்கும் போதும் என் ஃபேமிலி என்னை நம்புவாங்க, நான் எது பண்ணாலும் சரியாக இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் என் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க அந்த விஷயத்தில். ஸோ எல்லாமே என்னோடய தனிப்பட்ட முடிவு தான். 2வது படம் எப்படிப்பட்ட படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? 2வது படம் ஜெயிக்கணும், அவ்வளோதான். எனக்கு இது ஜெயிச்சுட்டு இதோட இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு நம்ம போயிடுவோம், நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 65 ஸ்கிரிப்ட் கேட்டேன் செகண்ட் படத்துக்கு. முழு நேரமாக ஒரு நாளைக்கு 4 ஸ்கிரிப்ட் கேட்பேன். இன்றைக்கி நாள் அதை பண்ண முடியாது, ஏன்னா 2 ஸ்கிரிப்ட் கேட்குறதுக்குள்ளே தலை சுற்றிடும். அவ்வளோ அன்றைக்கி வந்துட்டு நான் காலையில் ஆரம்பித்தோன்னா சாயந்தரம் வரைக்கும் போகும், 4 ஸ்கிரிப்ட் கேட்பேன் ஒரு நாளைக்கு. ஒரு 65 ஸ்கிரிப்டை கேட்டுட்டு அதுலேருந்து நான் ஒரு 3 ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான். அது இப்படி வந்தது தான் மரகதானியம், சரவணன், அதுக்கப்புறம் மாறன் வந்து 20,000 கண்கள், அப்புறம் 8 தோட்டாக்கள் பண்ண டைரக்டரோட இன்னொரு ஸ்கிரிப்ட் நான் அதையும் லாக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 3ல் எது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்னு போது எனக்கு காமெடி ஃபேமிலிக்கு ரீச் ஆகுன்றதுக்காக மரகதானியம் ஆரம்பித்தோம். ஸோ அதுக்குள்ளே 8 தோட்டாக்கள் கணேஷ் வந்துட்டு வேறு ஒரு கம்பெனியில் கமிட் ஆகிட்டார். ஸோ அந்த படம் 8 தோட்டாக்கள் வந்தது. கடுமையாக உழைச்சோம், எல்லோரும் டீமாக வேறு செஞ்சோம். அதுலேயும் ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு நல்லா இருந்தது. ஒரு டெபியூ டைரக்டர் சரவணன் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சார். சொன்ன தேதியில், சொன்ன பட்ஜெட்டில் அவர் முடித்து கொடுத்தாரு. எனக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ரீஷூட் பண்ண சொல்லி டைரக்டருக்கு கொடுத்து, எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் சரி நல்லா தரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணோம். ஒரு பதப்போடு தான் ரிலீஸ் பண்ணோம். முதல் நாள் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ. ஏன்னா டைரக்டர் புதுசு, பேனரும் புதுசு,
ஆர்டிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதிபினி ஷெட்டி பண்ணியிருந்தேன், நிக்கி கல்ராணி முதல்ல அது ஜிவி பிரகாஷ் நடிக்கிறதா முதல்ல ஜி பிரகாஷ் தான் அப்ரோச் பண்ணோம், நடிக்கிறதா இருந்தது. நிறைய பேர் ஜி பிரகாஷ் மட்டும் இல்லை, நம்ம வைபவும் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக அது ஆதி. எனக்கு முதல்ல ஆதி பண்ணுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப விருப்பப்பட்டு எனக்கு கேட்டார். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு டாலாக இருப்பார், ஒரு வெல் பில்ட் பாடி, ஆக்ஷன் படங்கள் பண்ணுற ஒரு ஹீரோவை கொண்டு வந்து காமெடி படத்தில் போட்டால் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி தான். அவரு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சார் நான் இந்த படம் பண்ணுறேன், ஏன்னா காமெடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு, டேரக்டரும் சரி நம்ம பண்ணுவோம் சார் சொல்லி எல்லோரும் மிக சிறந்த ஒத்துழைப்பு. டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட், சரவணன்லாம் ரொம்ப கடுமையாக உழைச்சார் முதல் படத்தில். வந்தோம், எடுத்தோம், ரிலீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஆக்குபென்சி ஒரு 10-15% தான் இருக்கும். செகண்ட் ஷோலேருந்து ஆடியன்ஸோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ். 100 நாள் ரெண்டாவது படமே எனக்கு தமிழ்நாட்டில் போச்சு. 2017 காலகட்டத்தில் 100 நாள் ஓடுறதுன்ற மிகப்பெரிய விஷயந்தான். எனக்கு அதனோட சக்ஸஸ் அப்பவும் தெரியாது. எனக்கு 100 நாள்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்போவும் நான் பிஸ்னஸ் கற்றுக்கல, இன்னும் சரியாக கற்றுக்கல. டிஜிட்டல் சேட்டலைட் என்ன வேல்யூ எப்படி எதுவும் கற்றுக்கல. அந்த படம் எனக்கு வந்து மிகப்பெரிய பேருக்கும் எடுத்து கொடுத்தது. இன்றைக்கி வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கும்போது நாங்கள் திருப்பி பார்ப்போம் அந்த படத்தை, ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போட்ட பணம் எடுத்துட்டேன். அந்த படத்தில் எனக்கு லாஸ் கிடையாது, ப்ராஃபிட்டு தான். ஆனால் மிகப்பெரிய ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ஹாப்பி அந்த படத்தில். நான் மட்டும் இல்லை, படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பி, தேட்டர் ஓனர்ஸ் ஹாப்பி. நிறைய தேட்டர் ஓனர் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. திருச்சி சைடில், தஞ்சாவூர் சைட்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது. திருப்பூர் சுப்பிரமணியம் சாரே சொல்லியிருக்காரு, ஃபேமிலிலாம் மொத்தமாக உள்ளே வராங்க, எங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன படம் ஜெயிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஒரு அனுபவத்தையும் கொடுத்தது அந்த படம். உங்களுடைய பட கதாநாயகனுக்கும் அந்த கதாநாயகிக்கும் மனம் ஏற்படுற அளவுக்கு எனக்கு அது 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. எனக்கு முதல் படத்தில் உரிமீன்லேயும் பாபி அண்ட் ரேஷ்மி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் வேறு. செகண்ட் படத்துலேயும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அது எப்படி மரகத நாணயம் கதையை செலக்ட் பண்ணீங்க நீங்கள்? என்ன ஈர்த்தது உங்களுக்கு அதில்? சார் எனக்கு எதுவுமே வந்து ஒரு ரெகுலராக பார்த்த விஷயங்கள் மக்கள் விரும்ப மாட்டாங்கன்ற ஒரு 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 எண்ணம். இப்போ நான் ஒரு சினிமா பார்க்கும்போது நான் என்ன விரும்புவோம், ஒரு புதுசாக இருக்கணும், ஒரு வித்தியாசமாக இருக்கணும். பார்த்ததை பார்க்குறதுல நமக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஏன்னா ஒரு புதுசாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுதான் யூனிக் ஸ்கிரிப்டு, நாட் ரிப்பீட்டட் சீன்ஸு. அதில் பழசாக இருக்கிற சீன்ஸ் இருந்தால் மக்களுக்கு அது போர் அடிச்சிடும். வித்தியாசமாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும். இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம். இன்றைக்கி வரைக்கும் நான் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டெல்லாம் வித்தியாசமாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும். ஆரம்ப காலத்தில் நான் ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பண்ணுறதெல்லாம் கேட்டால் நீங்கள் கொஞ்சம் இப்போ சிரிப்பீங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட உட்கார வச்சுப்பேன். என் ஃபேமிலியில் வந்து 75 ஏஜ்லேருந்து 10 வயசுலேருந்து இப்போ 75 வயசு வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ். எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு கதையை செகண்ட் நரேஷனில் இவங்கெல்லாம் உட்காருவாங்க கூட. ஸோ ஒரு 15 க்ரைட்டீரியா கொடுத்துருவோம். ஸோ நானே கொடுத்துருவேன், இதுக்கெல்லாம் நீங்கள் மார்க் போடுங்க ஃபுல்லாக கதை கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் பேசுவோம். ஒரு எக்ஸாம் சென்டர் மாதிரி வச்சிங்களேன். அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஃபீட்பேக்ஸும் அதுவும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம நினச்சது மாதிரியே அங்கே இருந்ததுனாக்கா சரி இது ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அப்படி சூஸ் பண்ண படம் தான் மரகதான். இன்றைக்கும் சரவணன் சொல்லுவார், சார் வந்துட்டு ஒரு 15 பேரை உட்கார வச்சு எல்லாருக்கும் மார்க் ஷீட் கொடுத்து போட்டு தான் இந்த படத்தை சூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. நாளாக அந்த மெத்தடை நான் விட்டுட்டேன். இப்போது நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்ததால் நான் என்னோடய டீம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நான் கேட்பேன், அப்புறம் சூஸ் பண்ணுவேன். மரகத நாணயம் வெற்றி ஆனாலும் அதை தொடர்ந்து அந்த இயக்குனரோட ஏன் நீங்கள் பயணிக்கலை? இல்லை, நான் இது வரைக்கும் வெற்றி படம் பண்ண இயக்குனர் கூட திருப்பி நான் வேலை செய்யலை. ஏன்னா எல்லாமே வராங்க, ஒரு கனவோடு வராங்க. அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோஸ் கூட பண்ணணும், ஒரு பெரிய பேனர் கூட பண்ணணுன்றது எல்லாரோட ட்ரீமாக இருக்கும். ஸோ சரவணன் இந்த படம் முடித்த உடனே அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் வந்தது. அவருக்கு தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்ண சொல்லி தமிழில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து அவரை கூப்பிட்டு, அவர் எனக்கு தெலுங்கு தெரியாது, நான் தெலுங்குலாம் பண்ண மாட்டேன், வேறு எந்த டேரக்டராக இருந்தாலும் அதை எடுத்திருப்பாங்க. அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட பேசினார், உங்கள் டேரக்டர் நான் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், அவர் பண்ண மாட்டார். சரவணன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆள், அவருக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் பண்ணுவார். ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்டில் பெரிய பேனரில் பண்ணணுன்றது தான் இருக்கும். ஸோ நான் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்ணுற மைண்ட் செட்டில் நானும் இல்லை. ஏன்னா நான் இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பெரிய பட்ஜெட்னால் எப்படி ஒரு 50 கோடி 60 கோடியில் பண்ணணும். நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோ பெரிய இது பண்ணணும்னா அந்த இடத்த ரீச் பண்ணணும்னா நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும், டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அடுத்த பேனலில் பண்ணுறேன்னும் போது சந்தோஷமாக எனக்கு சந்தோஷம்தான். ஸோ அதனால் வந்து நான் ஒர்க் பண்ண எந்த டேரக்டரும் திருப்பி ஒர்க் பண்ணல. பட் இப்போது மரகதானியம் 2 ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஒன்று வேலைகள் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சிட்டாரு. வெகு விரைவில் சீக்வல் ஆரம்பிச்சிருவாங்க. 2வது படம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சினிமா விட்டு விலகிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்க. இப்போ 2வது படம் வெற்றி. உங்கள் ஒரு தொடர்ச்சிக்கு காரணம் என்ன? சினிமா எங்கே இப்போ ஈர்த்துது? சார், சினிமா வந்து நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா அது வெளியே போகிறதுன்றது அது விடவே விடாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு 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 மாயமான ஒரு ட்ராப் மாதிரி தான் அது. அது ஒரு மாய விலை தான் அது. தோக்கும் போதே நம்ம திருப்பி ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வெளியே போக முடியும் சொல்லுங்கள்? நியாயமான நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ நான் சினிமாவை இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறது கேம்பிளிங் தான். இதை விட ஒரு பெரிய கேம்பிளிங் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்களும் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிசல்ட் தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸ் சொல்கிறது தான் அந்த ரிசல்ட். அந்த கேம்பிளிங் தான். நான் எப்போயுமே என்னோடய ப்ரொஃபைலே ரிஸ்க் டேக்கிங் ப்ரொஃபைல் தான். ஸோ நான் டே ஒன்லேருந்தே நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததே ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கிங் தான். ஸோ ஒரு 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 நல்ல சம்பளத்தில் நிம்மதியான வாழ்க்கையை இருந்துட்டு போகிறதுன்றது எல்லோரும் விரும்புகிற ஒரு விஷயந்தான். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என் கையில் ஒரு 2 லட்சம் தான் இருந்தது 2006. அதை வச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஸோ நான் ரிஸ்க் டேக்கிங் ப்ரொஃபைல்ன்றதால ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் ஜெயிச்சிட்டோம், சரி நம்ம திருப்பியும் இதில் தொடருவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆரம்பித்தது தான். 10 வருஷம் ஓட்டிடுச்சு. 2014 இப்போ 2024 ஆகிடுச்சு எனக்கு. அடுத்து எந்த கதையை தேர்ந்து பண்ணீங்க நீங்கள்? அதான் முன்னாடி சொல்லி 20,000 கண்களும் ஏற்கனவே செலக்ட் பண்ண வச்ச படம் தான் அடுத்த படமாக அருள்நிதியை வச்சு பண்ணோம். இன்றைக்குமே அது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம். எல்லாருமே அந்த படத்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசின படம் தான். அந்த கதைக்கு அருள்நிதியை எப்படி தேர்வு பண்ணீங்க? அது எனக்கு ஏதோ ஒன்று தோணும் சார் மனசில். இந்த கதை கேட்ட உடனே கதைக்கு அப்புறம் தான் நான் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுவோம். அந்த கதைக்கு அருள்நிதி சரியாக இருப்பாருன்னு. ஏன்னா அவருமே வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஒரு அவர் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அவர் ரொம்ப அவரோட படங்கள்லாம் பார்த்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட். அந்த டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் பேசிக்கலி க்ரைம் லவர். க்ரைம் நாவல்ஸ் படிக்கிறேன். நான் சுஜாதா சார், ராஜேஷ்குமார், சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர், புஷ்பா தங்கதுரை, க்ரைம் ரொம்ப இலக்கியமாக இருக்காது. சின்ன வயசில் ரொம்ப க்ரைமாக நான் சாண்டில்யன், கல்கி சாரோட புக்கெலாம் எல்லாமே படிச்சிருக்கேன். என்கிட்ட பெரிய லைப்ரரியாக இருக்குது. நான் நிறைய படிப்போம். ஸோ க்ரைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கதையும் வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணார் டைரக்டர். ஸோ அதனால் அந்த கதை பிடிச்சது. அருள்நிதி அவரை அப்ரோச் பண்ணோம், அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ 2 பேரும் பண்ணோம். அந்த படத்துலேயும் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. அருள்நிதி பற்றிலாம் நிறைய சொல்லலாம். ஸோ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு சின்ன இது கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸோ எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் டிமாண்டும் இல்லாமல் அவர் வருவார், அவர் நடிப்பார், அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவார். அவர் வண்டியில் தான் வருவார். சாப்பாடு கூட வந்துட்டு அவரே தான் வாங்கி சாப்பிடுவார், கேட்க மாட்டார். யூனிட்லேருந்து எனக்கு ஸ்பெஷலாக வேணும் அது இது அவரே ஆர்டர் பண்ணி அவரே சாப்பிடுவார். அவர் வண்டியிலே வருவார், அவர் வண்டியிலே போவார். அவர் இருக்கிற இடத்துலேருந்து இவ்வளோ ஹம்பிளாக இருக்கணுன்றது அவசியமே இல்லை. பட் ரொம்ப இன்றைக்கி வரைக்கும் எங்கள் நட்பு வந்து அவ்வளோ பேசுவார். அடுத்த படம் பண்ணுறதுக்கு பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து நட்பு வச்சிட்ருக்கோம். ரொம்ப ஜெம் ஆஃப் அ பர்சன். அந்த படமும் வந்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்தது. மிக சிறந்த படம். சன் டிவி ஃபுல் ரைட்ஸ் வாங்கினாங்க. ஸோ அது ரிலீஸ் அதான் திருப்பி நம்ம ஒரு படமும் ஒரு அனுபவம் தான். ரிலீஸ் எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாதுன்ற கற்றுக்கிட்ட அந்த லெசன் அந்த பாடத்துலேருந்து. தியேட்ரிக்கலாக எல்லாராலும் பாராட்டப்பட்ட படம் தான். பட் நான் எதிர்பார்த்த ரெவின்யூ இல்லை. பட் இருந்தாலும் அந்த படம் எனக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் லாஸஸும் இல்லை. இன்னும் பெருசாக போயிருக்க வேண்டிய படம். நாங்கள் ரிலீஸ் டேட்டில் கொஞ்சம் தவறுகள் பண்ணதால் ரெவின்யூ கொஞ்சம் கம்மியாச்சு. படம் எடுக்கிறது கூட ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் படத்தை வெளியிடுறது தான் சிக்கலாக இருக்குதுன்னு பல தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 100% உண்மையான வார்த்தை சார் இது. நிறைய முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். உங்களுடைய தயாரிப்பில் மிகப்பெரிய வெற்றி குவித்த படம்னா அது ராட்சசன். எப்படி அமைந்தது அந்த வாய்ப்பு? அது வந்து எனக்கு பல தயாரிப்பாளர்கள் ராட்சசன் படத்தினுடைய கதையை கேட்டுட்டு
அதை நிராகரித்ததை ராம்குமார் உங்ககிட்ட சொன்னாரா? 16 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணாங்க. மனசளவில் நான் சோர்ந்து உட்காந்துட்டேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.